ஒரு சீடன் தன் குருவிடம் கேட்டான், நல்லதை படைத்த ஆண்டவன் தானே கெட்டதையும் படைத்துள்ளான். அதனால் நல்லதை மட்டும் ஏற்பது போல் கெட்டதையும் ஏற்றால் என்ன என்றான். அதற்கு குரு சிரித்து கொண்டே, அது அவரவர் விருப்பம் என்றார். பகல் உணவு வேளை வந்தது. அந்த சீடன் தனக்கு அளிக்கப்பட்ட உணவை பார்த்து அதிர்ந்து விட்டான். அவனுக்கு ஒரே அதிர்ச்சி. ஒரு கிண்ணத்தில் பாலும் மறு கிண்ணத்தில் பசுமாட்டு சாணமும் வைக்கப்பட்டு அவனிடம் உண்ண கொடுக்கப்பட்டது. சீடன் திருவென விழித்து கொண்டே இருந்தான். குரு புன்முறுவலுடன் அவனிடம் சொன்னார், பால் சாணம் இரண்டுமே பசுமாட்டிடம் இருந்துதானே வருகிறது. பாலை மற்றும் ஏற்றுக்கொள்ளும் போது சாணியையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என்றார். உடனே சீடன் திருவென்று முழித்து கொண்டே இருந்தான். அதற்கு குரு சொன்னார், பால் போன்ற நல்லவை நாம் மகிழ்வாய் வாழ அதனை அப்படியே ஏற்கலாம். ஆனால் சாணியை விலக்கி மண்ணில் புதைத்து உரமாக்குவது போல் தீயவற்றையும் விலக்கி புதைத்து அது தரும் பாடத்தை வாழ்விற்கு உரமாக்கி உயரும் வல்லமை கற்க வேண்டும் என்றார். ஆக தீயவற்றை ஒழித்து நல்லவற்றை மட்டுமே நாம் கடைபிடிக்க வேண்டும்.